இன்று நமது பள்ளியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த மகிழ்ச்சியான வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்க 8th ஸ்டாண்டர்ட் கவிப்பிரியா வருகிறார். Respected correspondent sir, respected Giri sir, respected Vinita ma'am, respected principal sir and all my teachers and my dear friends. Good evening to all. இன்று நாம் அனைவரும் நம் பள்ளியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். இவ்விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Kavipriya. Introducing speech by Mr. James sir. Thank you sir, Giri sir, Nita ma'am, principal sir, respected colleagues, dear students. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. விழாவை நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக தான் இங்கே கூடியிருக்கிறோம். ஸோ விழா கொண்டாடுவது மகிழ்ச்சிக்காகத்தான். மகிழ்ச்சியான திருநாள். விழா என்றாலே மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த வகையில் நமது பள்ளியில் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறோம். ஜீசஸ் என்று சொல்லப்படுகின்ற இயேசுநாதர் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகின்றார்கள். ஓகே, எளிமையான இடத்தில் எளிமையான சூழ்நிலையில் பிறந்ததனால் இந்த மாதிரி ஒரு குடில், இதை குடில் என்று சொல்வார்கள், பிறந்து பல அதிசயங்களை நடத்தி மக்கள் நம்புகின்ற அளவுக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அதை பின்பற்றுகின்ற அளவுக்கு செய்து காட்டி 33 வயதில் ஒரு பழி அவர் மேல் சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டார். ஜீசஸ் 33 வயதுகள் மட்டும்தான் அவர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றார். ஜெருசலேமில், நம்ம நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. அவரை பின்பற்றிய ஜீசஸை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண சீடர்கள் 12 பேர். கவனி, அந்த 12 பேர் நாடு முழுமைக்கும் சென்று அவருடைய கொள்கைகளை பரப்பினார்கள் என்று பைபிள் சொல்கின்றது. இந்துக்களின் வேதநூல் பகவத்கீதை, முஸ்லிம்களின் வேதநூல் திருக்குரான், அதுபோல கிறிஸ்தவர்களின் புனித நூல் பைபிள். இதுதான் பைபிள். இதில் ஜீசஸ் சொல்லப்பட்ட, அவர் வாழ்ந்த காலத்தில் பேசிய, நிகழ்த்திய அற்புதங்கள், விஷயங்கள் அத்தனையும் இதில் அடங்கும். இது பேர் பைபிள். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஜீசஸ் பிறக்கிறப்போ இயற்கை, இது வந்து நான் சொல்லலை, இதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இதில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, சொந்தமாக சொல்லலை. ஓகே, அவர் பிறந்தப்போ வானத்திலிருந்து ஸ்டார், வெண்மீன், வானத்திலிருந்து ஒரு ஸ்டார் அவர் பிறந்த குடிசையின் மீது கரெக்டாக ஒரே ஒரு ஸ்டார் ஸ்ட்ரைட்டா அந்த குடிசையின் மீது பட்டதாம். நேசிக்கின்ற அல்லது அந்த பிரின்ஸ்களா ஸ்டார் வருதா, இப்போ வானத்திலிருந்து வர மாதிரி ஒரு திங்கிங், அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறந்த போது உண்மையாகவே எல்லா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கின்றன. அதுல ஒண்ணு மட்டும் ரொம்ப பிரைட்டா, வேல்ராஜ் ஓகே, ஒண்ணு மட்டும், ஒரு ஸ்டார் மட்டும் அந்த குடிசையில், ஜீசஸ் பிறந்த குடிசையில், ஸ்டாப் அப்படியே கட்டு, குடிசையில் வந்து நேரடியாக பளிச்சென்று ஒளி வீசியதாக பைபிள் கூறுகின்றது. அதை பார்த்த மக்கள், கவனி எல்லாரும், போதும் கவனி, அவ்வளவுதான், ஸ்டார் முடிஞ்சது. அதை பார்த்த மக்கள், என்ன அதிசயம் நடக்கிறது இந்த பூமியில் என்று ஆச்சரியப்பட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கு சென்று பார்த்தபோது ஜீசஸ் பிறந்திருந்தாராம். இப்ப ஜீசஸ் வழியாக கிறிஸ்துவ மதம் சொல்வது என்ன அப்படின்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அதுல மிகவும் முக்கியமானது என்ன, பகைவனையும் அன்பு செய். ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காண்பி என்று சொன்னதற்கு அர்த்தம், மறுகணத்திலும் அறைவதற்கு அல்ல, அடிப்பதற்கு அல்ல, இறக்கப்படுவதற்கு. ஐயோ, நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு மறுகணத்தை காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மன்னிக்க கூடாது, 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் ஒரு தவறு செய்தால். அதுதான் மனித பிறப்பு, மனித பிறவி. தேங்க்யூ. எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
Christmas speech by P. Kanishka, 6th standard. Respected correspondent sir and Giri sir, respected Vidita ma'am and principal sir, respected all teachers and all my friends. Good evening to all. Merry Christmas everyone. As students, we have had a busy year, but Christmas is here. Time to relax, have fun and be with the people we care about. I want to the time to take an true meaning of the Christmas. It's not just about presents, decoration, food and celebration. Although those things are definitely fun, but it is about kindness, generosity and love. I would like to talk in Tamil from this part. முதலாவதாக அன்பு. அன்பே மிகப்பெரிய கட்டளை என்றும் அது கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இயேசு கற்பித்தார். அவர் கூற்றுப்படி நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். பொன்னான பொன்னி மணி பொங்கி வரும் வெள்ளி மணி தானே நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். இல்லத்துல இன்பம் பொங்க நம் இதயத்துல இயேசு பிறப்ப எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம். எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம். குதூகலமா நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். குதூகலமா நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். இங்க நம்ம ஸ்கூலுக்கு சாண்டா கிளாஸ் என்கின்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்கார். இவர் டான்ஸ் போடுவார். ஓகே, நீங்க அதை ரசிக்கலாம். A day or two ago, I thought I'd take a ride and see my state of mind. The city outside, it was so great. Misfortune seemed his life. He got into a drifted bank and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. It's white. Take the girls tonight and sing this song. Now the ground is white, so go it wild and down. Take the girls tonight and sing a sleighing song. Just get up off their head before the chorus comes. Then hitch into an open sleigh, try to take the lead. Jingle bells, jingle bells, jingle all the way.
கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்வீட் வழங்குவார்.